இன்னைக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் அன்பாக்சிங் பார்க்கலாமா? இது ரொம்ப நாளாவே வாங்கணும்னு கார்ட்ல போட்டு வச்சிருந்த ஒரு வார்ட்ரோபு. இது பிளாஸ்டிக்கு. இது வந்து ஓப்பன் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா வைக்கும்போது இத வந்து ஒவ்வொரு தடவையா செட் பண்ணும்போது ஸ்பேஸ் அவ்வளோ இல்லாத மாரி இருந்துச்சு. எங்க வீட்டு ரூமோட டோர்லாம் வந்து அ பழைய காலத்து வீடு. ஸோ வந்து டோர்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ரூமுக்குள்ள கொஞ்சம் பெரிய சைஸ் வார்ட்ரோப்லாம் கொண்டு வர முடியாது. அதனால என்கிட்ட எல்லாமே சின்னதா தான் இருக்கும். இது வந்து ரூமுக்குள்ள கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றதுனால இது ரொம்ப நாளா வாங்கணும். குட்டீஸோட க்ளாத் வைக்கிறதுக்கு ஒழுங்கான ஸ்பேஸ் இல்லாம நான் வந்து ரொம்ப நாளாவே ஆர்டர் பண்ணணும் வச்சது. லாஸ்ட்டா இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் நானும் என் மூத்த பொண்ணும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணோம். பிளாஸ்டிக் வந்து உண்மையிலே ஒர்த்தான பிளாஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் துணியெல்லாம் வைக்கும்போது உண்மையிலே ஸ்பேஸ் வந்து நிறைய இடம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். என்னடா ரொம்ப குட்டியாக வந்திருக்கே, ஏன்னா துணி வைக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாமே ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே நம்ம வந்து அவ்வளோ வந்து ஒர்த்தானது. என்கிட்ட கேட்டால் நான் அப்படி தான் சொல்வேன், ரொம்ப ஒர்த்தானது. லாஸ்ட்டாக பாருங்கள், ரூமில் வைக்கிறதுக்கெலாம் ஸ்பேஸ் இருக்குமா அப்படி நினச்சிக்கிட்டே தான் போட்டேன். ரிட்டன் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். இது ஒரு ஓரமாக குட்டியாக இருந்துச்சு. என்னோடய ரூம் வியூ இப்படி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, பிள்ளைங்கள துணி எல்லாமே ஸ்கூல் யூனிஃபத்தில் இருந்து அப்புறம் வந்து வீட்டுக்கு போடுறது, அப்புறம் வெளியே போகிற எல்லா துணியுமே மொத்தமாக அவ்வளோதான். அது எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு இருந்துச்சு. மொத்தம் 5 ஷெல்ஃபு வரும்னு நினைக்கிறேன். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ லெங்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து அதை வந்து மாட்டிக்கலாம்.